இப்போ வீட்டில் வந்து திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் அதுவும் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்றத எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? அதாவது காரிய தடை முதல்ல ஏற்பட்டுரும். ரெண்டாவது தாமதமாக்கும், நம்மளை சோம்பேறி ஆக்கும். வழிமுறைகள் எந்த ஒரு காரியத்தையும் ஸ்பீடாக போய் செய்ய முடியாது. எந்த ஒரு நிலைமையே டக்கு டக்குன்னு போய் நம்ம செய்ய முடியாது. இது ஒன்று இந்த மாந்திரங்கள் சொல்லக்கூடிய மாந்திரவாதிகிட்ட போனால் உங்களுக்கு இதை செய்வினை சொல்லுவாங்க, இது யாரும் செஞ்சுட்டாங்க. பட் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வர சொல்ல இது தசாபுத்தி பலன். அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி பலன் சனி வந்தாவோ, இல்லைன்னா ராகு வந்தாவோ, இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய கேது வந்தாவோ, இல்லை அதில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த தசைகள் வந்தாவோ இந்த இன்சிடென்ட்கள் நடக்கும், இந்த பிரச்சனைகள் நடக்கும். இது மனுஷோட சூழ்நிலையே மாற்றிடும். நமக்கு யாரும் செஞ்சுட்டாங்க, பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கவங்க கூட செஞ்சுட்டாங்க, இல்லை நம்ம கூட இருக்கவங்க செஞ்சுட்டாங்க. அது இல்லாமல் நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம அறியாமல் எடுத்துன்னு போகிற நிலைமையும் ஏற்படும். ஒன்று சிலது இருக்குது, மாந்திரவாதிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அதுவும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கெல்லாம் தசாபுத்தியை பார்த்துக்கணும். மெயினாக என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்கான அர்ச்சனைகள், அதுக்கான கோயில் வழிமுறைகள் செய்யறது நல்லது. அப்படி செஞ்சால் அந்த வழிமுறைகள் நம்மளை காப்பாற்றும். அது இல்லாமல் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு நின்றுடும். ரெண்டாவது. மூணாவது திருஷ்டி. இந்த திருஷ்டின்றது ஒரு புகை போல் ஒரு வீட்டில் அந்த காரியங்கள் தடையாக இருக்கும். புரிதானுக்கு செயல்பாடுகள் எதுவும் பண்ண முடியாது. திருஷ்டி ஆகிடுச்சுன்னா நம்ம உடல் டல்லாகிடும், ஒரு கண் மறைவு இருக்கும். அது இல்லாமல் ரெண்டாவது வந்து எங்கன்னா போகணும், இந்த வேலை ஸ்பீடாக செய்யணும்னு போக முடியாது. அப்போ அது திருஷ்டி அதிகமாக இருக்குது. திருஷ்டிக்கு முதல் வழியாக இருக்கிறது கண்ணாடி. வீட்டோட உள்ளே நுழைஞ்சதை ஒரு கண்ணாடி நம்ம வச்சுட்டா, அந்த கண்ணாடி 9க்கு 9 சைஸ், அது மாதிரி பெருசாக வச்சாலும் ஓகே தான். பெரிய வீடாக இருந்தால் 9க்கு 9 வச்சா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் ஹவுஸில் யாரோ ஒருத்தர் பார்க்குறப்ப கண்ணாடியை பார்த்துட்டாங்கன்னா அந்த திருஷ்டி போயிடும். மெயின் அந்த திருஷ்டிக்கு முதன்மை வந்து இதுதான். ரெண்டாவது வந்து எலுமிச்சம்பழத்தை சுற்றிக்கிறதோ இல்லை தேங்காவை சுற்றிக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் பர்டிகுலராக ரெட்டைக்கண்ணு தேங்காய்னு இருக்குது, புரியுது, அது சுற்றியை உடைச்சா திருஷ்டி உடனே போயிடும். அதுக்கான வழிமுறைகளை நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சாதாரணமாக நம்ம பூசணிக்காய் உடைச்சிக்கிறோம், புரியுதா, பூசணிக்காய் உடைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் எலுமிச்சம்பழம் உடைக்கிறதுனா மெசேஞ்சர் ஒரு வழியை சொல்லி நம்ம திருஷ்டியை தீர்க்கணுன்னா கண்டிப்பாக வரும். அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருஷ்டி இருக்கா இல்லையா, இது ஒரு மூட நம்பிக்கையா, ஒரு பக்கம் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு பக்கம் வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம உடலை டல்லாக்கும். சில நோய் இருக்காது, டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஜுரம் இருக்காது, ஃபீவர் இருக்காது, ஆனால் செயல்பாடு இருக்காது நம்மளோட வழி. அப்போது அந்த மாதிரியாக பண்ண சொல்ல தான் இதை செய்யணும். ஸோ சும்மா தேவையில்லாமல் நம்ம செஞ்சிங்கன்னு தேவையில்லாமல் பண்ணால் அது மூட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரியாக வழிமுறைகள் பண்ணப்போ அது உடலை நல்லாக்கும். அப்போ பார்க்குறப்ப எலுமிச்சம்பழத்துக்கு அந்த சக்தி உண்டு. எலுமிச்சம்பழம் ஒரு மெசேஞ்சர் போல் எந்த விஷயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறத எடுத்துரும், எந்த விஷயத்தில் போய் செய்யணும்னு நினைக்கிற ரெண்டுமே செய்யும். எலுமிச்சம்பழத்துக்கு அந்த மாதிரியாக ஒன்று ஒரு தப்பான விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடியது அது எலுமிச்சம்பழத்துக்கு. அதனால் அதை வச்சு சுற்றிக்கினாவே நமக்கு போதும். பெருசாக போகாதீங்க, பெருசாக அதை போய் அதை பண்ணிங்கன்னா இதை பண்ண அதெல்லாம் தேவையில்லை. இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதே நம்ம வேதத்துக்கு பண்ணிங்கன்னா ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கலாம், புரியுது. ஒரு கணபதி ஹோமம் பண்ணி ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணி மனுஷனுக்கு வழிமுறைகளாக தேடிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தசாபுத்திக்கு மந்திரத்தை சொல்லி வழி பண்ணிங்கன்னா அந்த மந்திரம் மூலிமா வீட்டு சுபிட்சமாகும். அது ஹோமத்தோட கூடிய அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் தெளித்தா ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும்ன்றதான் சொல்கிறாங்க.